ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். 2 முட்டை போதுங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வாயில் போட்டாலே கரையிற மாதிரி முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கும் மேலேயே இருக்குங்க. இந்த முட்டை மிட்டாயில் நம்ம ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 30 கிராம் அளவுக்கு பாதாம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊறின பிறகு தோலை எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு இனிப்பு இல்லாத கோவா எடுத்திருக்கேன். நான் கடையில் உள்ள ரெடிமேட் கோவா தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டிலையே பாலை நல்லா கட்டியாக காய்ச்சி கோவா தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் 2 முட்டை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கனமான அடிக்கனமான பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த முட்டையில் லைட்டாக அந்த மஞ்சள் கரு பக்கத்தில் ஒரு ஒயிட்டாக இருக்கும், அதை எடுத்துக்கிட்டால் முட்டையோட வாடை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக அதை ரிமூவ் பண்ணுறதில்ல. ஏன்னா முட்டை மஞ்சள் கருவோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே எந்த ஸ்மெல்லும் இருக்காதுங்க. நிறைய முட்டை நீங்கள் சேர்த்து 1 கிலோ 2 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இதை 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம அடுப்பில் வச்சு எதுவுமே கிளறக்கூடாது. முதல்ல எல்லாத்தையுமே கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் ஏற்றுவோம். சீனியோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு இதை விட குறைவாக வேணுங்கிறவங்க ஒரு 1/4 கப் போல் குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோவாவை உதுத்து சேர்த்துக்கலாம். முட்டை மிட்டாய் அப்படிங்கல முட்டை தான் உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக 1/2 கிலோ முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு 5 முட்டை ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவோம். இதில் 2 முட்டை தான் சேர்த்துருக்கோம். அப்போ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு 50 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாதாம் விழுதும் சேர்த்துக்கலாம். டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 முட்டை சேர்க்கறதுனால அந்த கோவாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியும். நல்லா குறுகுறுன்னு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. பால்கோவா சாப்பிட்ற எஃபெக்டில் இருக்கும். நம்ம 5 முட்டை வச்சு பண்ணுற அந்த ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியும் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டான மாவாக இருக்காதுங்க, கட்டி கட்டியாக தான் இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு கிளறியில் சரியாக வந்துடும். ஓவனை 170 டிகிரிக்கு, நான் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன். ஓடிஜியும் 170 டிகிரிக்கு பேக் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை கலந்து எடுத்துடலாம். இப்போ இதை அடுப்பில் ஏற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் அழுத்தி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த கட்டியெல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வந்துடும். முதல்ல அந்த சீனி நம்ம சேர்த்துருந்த சுகர் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆக இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். பதம் பார்த்திங்கன்னா முதல்ல கட்டி கட்டியாக இருந்திருக்கும், அப்புறம் கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கும், அப்புறமா ஒன்று போல் சேர்ந்து இந்த கேக் பேட்டர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத் பேஸ்டாலாம் இருக்காது, இப்படி தான் இருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சமே கட்டியாகணும். இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி கீ தடவி வச்சுருக்கேன். பேக்கிங் ஷீட்டு கூட போட்டுக்கலாம் நம்ம அடியில். அதுக்கு இதை மாற்றிக்கணும். மாற்றிட்டு ஒன்று போல் ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி போடுறதுனால நல்ல வாசமும் இருக்கும், கலரும் கிடைக்கும். நார்மல் முட்டை மிட்டாயோட இது சீக்கிரம் செவந்து வந்துடும். ஏன்னா இதில் கோவா தான் அதிகமாக இருக்குது, முட்டை கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். அதிகமாக முட்டை சேர்த்து பேக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இது ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ரெடி ஆகிடும். 170 டிகிரியில் மிட் ரேக்கில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின பிறகு பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக வாயில் கரையிற மாதிரி முட்டை மிட்டாய் ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபி இதே அளவுகளோட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.